ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்லாவின் நல்லடியார்களே, உரைக்கு செல்வதற்கு முன்னால் சிறிய ஒரு உபதேசம். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும், பின்பற்றுவதற்கு தகுதி பெற்றவர்கள் என்றும், அமல்களில் சிறந்தது சிறிதாக இருக்கக்கூடிய எந்த அமலையும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல் இறைவனிடத்தில் ஒரு சிறந்த அமலாக பார்க்கப்படும் என்றும், நாம் நண்பராக பழகி நட்பு கொள்வதில் சிறந்த ஒருவர் தாய், மற்றொருவர் தந்தை என்ற ஒரு வாசகத்தை முன்வைத்து நமது மதீனா கிளையில் வாரந்தோறும் நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு பயானில் இன்றைய தினம் எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு எதுவும் நிரந்தரம் இல்லை. இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி இருந்தால் நத்திங் இஸ் பர்மனன்ட் சொல்லுவாங்க. எதுவுமே நிரந்தரம் இல்லை. பொதுவாக ஒரு மனிதன் எல்லாவற்றைகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டவர்கள். நம்ம முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம் கண்ணால் பாற்றுவோமா என்றால் பார்க்கவில்லை. அல்லாஹ்வை கண்ணால் பாற்றுவோம் என்றால் பார்க்கவில்லை. மலக்குமார்களை இல்லை, பார்க்கவில்லை. ஆனால் அதையெல்லாம் ஏற்று நம் வாழ்வில் 5 வேளை தொழக்கூடியவர்களாகவும் இன்ன பிற வழிபாடுகளை செய்யக்கூடியவராக இருந்தாலும் இந்த நிரந்தரம் இல்லை என்று ஒரு எண்ணம் நம் உள்ளத்தில் ஆணித்தரமாக ஒரு மன ரீதியாக ஒரு புரிதல், இது நிரந்தரம் இல்லை என்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்கின்றதா? நம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்கிறோம், அமல்கள் செய்கிறோம், இதெல்லாம் செய்தால் நன்மை என்ற ஒரு அல்லாஹ் நமக்கு நாளை மறுமை நாளை தருவான் என்ற ஒரு எண்ணம் நம்ம அனைவருக்கும் இருக்கின்றது. ஆனால் நாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம் என்னவென்றால், இதில் இந்த உலகம் நிரந்தரமற்றது என்ற ஒரு உணர்வை நாம் மறந்து கொண்டு ஏதோ தானமாக மற்ற வழிபாடுகளை நாம் செய்கிறோம். எதனால சொன்னா, ரசூல்லா அவருடைய வாழ்க்கையை முழுமையாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்களை பின்தொடர்ந்து சகாபாக்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நீங்கள் எடுத்து படித்து பார்த்தாலும் சரி, பின்னர் வரக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கை, இமாம் சொல்லுவாங்க, தாபிகள் சொல்லுவாங்க, தபு தாபிகள் சொல்லுவாங்க, அவருடைய வாழ்க்கையும் நாம் இப்பொழுது 1408 வருஷங்களுக்கு பிறகு வாழக்கூடிய வாழ்க்கையும் நம்ம எடுத்துக்கொண்டால், அவர்களும் அமல்கள் செய்தார்கள், நம்மை போன்ற அல்ல. அவர்களும் தொழுனார்கள், நம்மை போன்ற அல்ல. இன்ன பிற வழக்க வழிபாடுகள் ஈடுபட்டார்கள், ஆனால் நம்மை போல அல்ல. எங்கே இந்த ஒரு பிரிவு, என்ன ஒரு மாற்றம் என்று கேட்டால், அவர்கள் முழுமையாக நம்பியது மறுமை மட்டுமே. அவர்கள் நம்பாரது எதுவும் இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முழுமையாக கொண்டு பயணிச்சு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அமல்கள் செய்தார்கள். இன்றைக்கு நாமும் அதே அமல்களை செய்கிறோம், தொழுகிறோம், சக்காத் செய்கிறோம், ஹஜ் செய்கிறோம், இன்ன பிற நோன்பு நோக்கிறோம். என்ன அமல்கள் செய்தாலும் நம்முடைய உள்ளங்களில் என்ன மாதிரியான இருக்கு ஒரு எண்ணம், இங்க நம்ம நிரந்தரமா இருந்துருவோமா? இருக்க போறது இல்லை. மனநிலை இருக்கு, தெரியும். மனிதனா பிறந்தா ஒரு நாள் மரணித்தே தீர்வார்கள். ஆனால் அந்த எண்ணம் அவர்களுக்கு தொடர்ச்சியாக இருந்த எண்ணம் நமக்கு தொடர்ச்சியாக இருக்கிறதா? ஏன்னா நம்ம காலகட்டத்தை பாருங்க, நமக்கு திருமணம் ஆகி ஒரு குழந்தை பிறகுது. பொதுவாக அந்த குழந்தைகள் வளரும் போது 3 வயதுக்கு மேலே எல்கேஜி யூகேஜியில் கொண்டு சேர்க்கிறோம். 12 வருஷங்கள் 17 வருஷங்கள் படிக்கிறாங்க. அதிலிருந்து மேல் வருஷம் படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் வைங்களேன், அவங்க அந்த உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பயணிக்கிறார்கள். அவர்கள் ஓட்டங்கள் எல்லாம் படிப்பை நோக்கியே இருக்கிறது. பொதுவாக எல்லாருமே அதை தான் கடந்து வந்திருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஒரு 20 வருஷம் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்காக வேலைக்கு வெளிநாடு செல்லக்கூடியதாகவும் இன்ன பிற வேலைகளை நம்ம ஈடுபடக்கூடியவராகவும் இருப்போம். கிட்டத்தட்ட வாழ்நாளில் பாதிக்கும் மேலே படிப்பையும் இன்னொரு பாதிக்கும் மேலே வேலையும் உலக நம்ம குடும்பத்திற்காகவும் நம்மளுடைய பிள்ளைக்காகவும் இன்ன பிற செல்வத்திற்காகவும் நம்ம பயணித்து கொண்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த பயணத்தில் இந்த பயணங்களுடைய நோக்கமே எதை நோக்கி இருக்கிறது? இந்த 17 20 வருஷம் படிப்பின் நோக்கம் என்ன? படிக்கணும், அதுக்காக படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அதே போல வேலை செய்யணும், வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் நம்ம உலகத்தில் செய்தால் மட்டும்தான் நம் மனிதர்கள் இயல்பான வாழ்க்கையில் நம்ம ஈடுபட முடியும். இதன் வழியாகவே நம்ம மறுமைக்கான ஒரு சேமிப்பும் இது நிரந்தரம் இல்லை என்ற ஒரு எண்ணத்தையும் நாம் மேற்கொண்டே வர வேண்டும். எதனால் என்றால் நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே அமல்கள் எல்லாமே இந்த உலகத்தை சார்ந்தே இருக்கிறதே தவிர எந்த ஒரு நாளும் நம் மறுமைக்காக இதை நாம் செய்கிறோம். நம்மளுடைய எண்ணம் இது நம்ம இங்க வீடு கட்டுறோம். இந்த வீடு கட்டும்போது நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக இந்த உலகத்தில் நம்ம ஒரு பொருளாதாரத்தை கொஞ்சம் திரட்டி நம்ம செய்யக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல் நமக்குன்னு செய்யக்கூடிய விஷயமா, நம்ம குடும்பத்துக்கும் செய்யக்கூடிய முதல் விஷயமா நம்ம என்னவா பார்ப்போம்? ஒரு பொருளாதாரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு நிரந்தர ஒரு வீடு. கண்டிப்பா அதானே ஒரு மனிதன் ஓடக்கூடிய ஓட்டமே. எத்தனையோ பேர்கள் வாடகைகள் இருந்து அவங்களுடைய போராட்டமும் ஒரு நிரந்தரமான ஒரு வீட்டுக்கு வந்துட மாட்டோமா, ஒரு சொந்தமான ஒரு கட்டிடத்துக்கு நம்ம வந்திருக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அப்படி நம்ம ஒரு வாடகை கட்டத்தில் இருந்தோ இல்லை ஒரு பொருளாதாரம் மேற்படுத்தி நம்ம ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்குறோமோ அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறோம். அது ஒரு நிரந்தரமாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. அது நிரந்தரமானதுன்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியுமா? அதை கெட்டிட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு மரணம் வரலாம். கெட்டி முடித்து வாழும்போது மரணம் வரலாம். நம் மரணத்திற்கு பிறகு அது நம்முடையது ஆகுமா? பொதுவாக நம்ம வீடு கெட்டுறோம். வீடு கெட்டினா அதில் நம்ம ஒரு வாசகம் போடுவோம். பொதுவான வாசகம் என்னெல்லாம் போடுவோம்? பொதுவாக அது போடுவோம். வேற என்ன போடுவோம்? தமிழில் போடுவோம், அரபியில் போடுவோம், இல்லைனா ஃபாத்திமா மன்சில், இது இன்னாருடைய பெயர் அப்படிங்கிற மாதிரி போடுவோம். இன்னும் பிற வார்த்தைகள்லாம் போடுவோம். இல்லை ரொம்ப ஒரு கவர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சகோதரர் வீடு கெட்டுறாங்க. எப்படியுமே அவருடைய பொருளாதாரத்தை கஷ்டப்பட்டு ஈட்டி தான் கெட்டியிருப்பாங்க. அப்படிப்பட்ட வீட்டில் அவர் போர்டு வைக்கிறாரு. என்ன மாதிரியான போர்டுனா, நீங்கள் சொன்னோம்ல ஆதமின் ஃபால், அது கிடையாது. மன்ஷில் அப்படிங்கிற போர்டு கிடையாது. தற்காலிக இல்லம். யாராவது யோசிச்சிருப்போமா? கஷ்டப்பட்டு கெட்டுறோம், அந்த இடத்துல தற்காலிகம் இல்லம். அப்போ அவங்களுடைய மனநிலை என்னவா இருந்துச்சு? அங்கே இது நிரந்தரம் அல்லப்பா, இதுவும் என்ன ஒரு சிறிது நாள், ஒரு சிறிது காலகட்டம், ஒரு தற்காலிகம் இல்லை என்ற ஒரு மனநிலை அவர் மட்டும் இல்லை, பார்க்கக்கூடிய நமக்கும் ஏற்படுத்தக்கூடிய ஒருவராக அந்த ஒரு கல், ஒரு சின்ன ஒரு மாற்றம் தான். அவர் மறுமை சார்ந்த ஒரு விஷயம்தான், ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம்தான். வழக்கமாக பண்ணக்கூடிய ஒரு டெம்ப்ளேட்ல போகாம சின்னதாக ஒரு மாற்றம். இது தற்காலிகம் இல்லம். இந்த ஒரு விஷயம் ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம். யார் நம்ம அவ்வளோ பொருளாதாரத்தை கஷ்டப்பட்டு செலவழித்து கெட்டக்கூடியவங்க நான் என்னெல்லாமா போடணும்னு சொல்லி எதிர்வாங்க, எழுதுக்கு துடிப்பாங்க. ஆனால் ஒரு சிம்பிளா தற்காலிகம் இல்லை, அவ்வளோதான். அவ்வளோதாங்க உலகம். இன்றைக்கு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே, இந்த கஷ்டங்கள் யாருக்காக? நம்மளுடைய பிள்ளைக்காக. மரணிச்சதுக்கு பிறகு நம்முடைய பிள்ளைங்க ஒரு காலத்துக்கு பிறகு, ஏன்னா இது இப்படிலாம் நடக்குன்னு சொல்ல வரல, ஆனால் நம்ம மரணிச்சதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்கள்ட்ட அவங்க வாப்பா இறந்துட்டாரு, அதை பற்றி நினைவுபடுத்தாதீங்க, எனக்கு வருத்தமாக இருக்கும். நம்மளை பற்றி நினைப்பதே அவருக்கு கவலை கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக தான் இருக்கும். அதனால மரணிச்சதற்கு பிறகு நம்மை பற்றி யோசிக்கிறது கூட அவங்களுக்கு நேரம் இருக்காது. ஒரு மறதி என்ற ஒரு விஷயம் அவருக்கு வந்துவிடும். அப்போ நம்ம எதற்காக நம்மளுடைய வாழ்க்கை பயணம்? நம்ம 55 வருஷம் வாழ்றோம், இல்லை 20 வருஷம் வாழ்றோம்னா எதற்காக இந்த ஓட்டம்? எல்லாரும் இந்த மனதில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நம்ம தொழுகக்கூடிய தொழுகையும் சரி, விண்ணப்பிற வணக்க வழிபாடும் சரி, இறைவனுக்காக இருந்தாலும் நமக்காக இருந்தாலும் இது நிரந்தரம் இல்லை. இதில் எல்லாம் மறுமைக்காக தான், மறுமையோடு ஓட்டம் தான். இது எதுவுமே நம் உலகத்திற்காக இல்லை என்ற ஒரு எண்ணம் அணுதோறும் நம் உள்ளத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். எதனால இருக்க வேண்டும்? ஒரு மனிதன் இத்தனை காலகட்டத்தில், இவ்வளோ காலகட்டத்தில் இதுதான் உலகம், இதுதான் தாய், இதுதான் பிள்ளை, இதுதான் வீடு அப்படின்னு வாழ்ந்து வாழ்ந்து அதில் இருக்கக்கூடிய மோகம், இதுதான் செல்வம் அப்படிங்கிற வாழ்ந்து அதில் இருக்கக்கூடிய மோகமே அதிகமாக இருக்கே தவிர மறுமை பற்றியான ஒரு சிந்தனையோ, மறுமை பற்றியான ஒரு அச்சமோ, இறைவனோட பற்றியான அச்சங்களோ இதில் இருந்து என்ன ஆகுது? குறையுது.
அதன் பக்கம், அதாவது இது நிரந்தரம் அல்ல, இது நிரந்தரம் அட்டது அப்படிங்கிற ஒரு உணர்வுல இருந்து இதுதான் நிரந்தரம், நம்ம இங்க இருந்தாதான் எல்லாத்தையும் அணிவிக்க முடியும். மனுஷன் தானே, ஒரு சைக்காலஜியா ஒரு கவர்ச்சியா ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும் போதும் சரி, அது சார்ந்து பயணிக்கும் போதும் சரி, அதுதானப்பா. என்னப்பா மறுமை, அதை நான் பார்த்துருக்கேனா? என்னப்பா கடவுள் நான் பார்த்துருக்கேனா? என்னப்பா கடைபிடிக்கணும்? எனக்கு எதுப்பா ரூல் அண்ட் ரெகுலேஷன்? எதனாலனா இது மேல் கொண்ட மோகம். ஏன் இது மேல் கொண்ட மோகம் என்றால் இதுதான் நிரந்தரமான வாழ்வு என்ற ஒரு மனநிலையை கொண்டு வருகிறார்கள். ஆனா மனிதனுடைய வாழ்வு அப்படியா? கிடையாது. அல்லாஹ் சொல்லும் போது ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுவைத்தே தெரிவீர்கள். எப்பேற்பட்ட ஜாமமானவுடைய கோட்டைகளை நீங்க கெட்டி கொண்டு அதில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கான தவணை முடியும் போது அது எந்த இடமாக இருந்தாலும் மரணத்தை சுவைத்தே தெரிவீர்கள். சரி, ஓகே, நம்ம வந்துட்டோம், இது நிரந்தரம் இல்லை. இந்த நிரந்தரம் இல்லாத ஒரு இடத்திற்கு நம்முடைய பாதி வாழ்க்கையை படிப்பிலும் பாதி வாழ்க்கை குடும்பத்திலும் வேலைகளும் செலவழிக்கக்கூடிய நம்மர்கள் மறுமைக்கான ஒரு ஓட்டமாக, மறுமைக்கான சேமிப்பாக என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம இந்த உரையில பார்ப்போம். ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டுட்டான், இது நிரந்தரம் இல்லை. சரியான முறையில் அமல் செஞ்சாலும் செய்யாட்டாலும் அதற்கான அடுத்து ஒரு மனிதனுடைய அடுத்த நிலை என்னவா இருக்கும்? ஒரு வழித்தடம் இருக்கும்ல. நம்ம எப்படி ஒரு கிளீன் மேப், நம்ம உலகத்தில் வாழ்றாங்க ஒரு கிளீன் மேப் இருக்கும். பிறக்கிறோம், அம்மா அப்பாவை பழகுறோம், நண்பர்களோட பழகுறோம், அதுக்கப்புறம் படிக்கணும், அப்புறம் கல்யாணம் முடிக்கணும், அப்புறம் வேலைக்கு போகணுங்கிற ஒரு ரோட் மேப் இருக்கும்ல. மறுமைக்கான ரோட் மேப் என்ன, நம்மளுடைய மரணத்திற்கு அப்புறம் பிறகு இருக்கக்கூடிய வழித்தடங்கள் என்ன என்ற ஒரு சிந்தனையை நம்ம வகுக்க வேண்டும். அனுதோறும் நாம் அதை நினைக்க வேண்டும். உலகத்தை சார்ந்தே நம்ம பயணித்திருக்கும் போது மறுமை சார்ந்த பயணங்களும் நினைவுகளும் நம்ம அன்றாண்டும் நினைக்க நினைக்க நினைக்கதான் இது நிரந்தரமற்றது, அதுவே நிறந்தது என்ற ஒரு எண்ணம் நம்முள் வரும். அப்படி வருவதற்கு உண்டான அந்த நாளை மறுமைக்கு உண்டான அந்த வழித்தடங்கள் என்ன? இறைவன் முன் நிற்பதற்கு முன்னால் நம்ம நினைக்கிறோம்ல. சரி, உதாரணத்துக்கு நம்ம இறைவன் முன்னாம் நிற்க போறோம். அதற்கு முன்னால் உள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நிறைய இருக்கு. நம்ம உலகத்தில் வாழ்றோன்னா ஒரு எக்ஸாம் எழுதி போய் நிற்க போறோம், ஒரு கலெக்டராக போய் நிற்க போறோம், முதலமைச்சராக போய் நிற்க போறோம். அதற்கு முன்னால் ஒரு படிக்கட்டுகள் நிறைய இருக்கும்ல. அல்லாஹ் முன்னால போய் நிற்க போறோம், எப்படி ஒரு நாள் நிறுத்தப்படுவோம். அப்போ அதற்கான வழித்தடங்கள் என்ன, வழித்தடங்கள் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதற்கு பிறகு அதற்கான வழிகளை எப்படி நாம் செல்ல வேண்டும் என்பதையும் நாம் கவனிப்பாக அதை செய்ய வேண்டும். முதல்ல என்ன, ஒரு மனிதன் வாழ்றான், வாழ்னதுக்கு அப்புறம் வாழ்ந்து முடியும் போது அவர்கள் மரணம் வரும்போது அவருக்கான தவணை முடியும் போது மலக்குமார்கள் வருவார்கள். முதல் விஷயம், நம்முடைய உடம்பில் இருந்து ரூகை பிரிக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் பிரிப்பார்கள். அப்பவுமே இலகுவா பிரிப்பான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. நம்ம தீமையின் அடிப்படையில் இறையச்சம் அல்லாம இறை மறுப்போடராக நம்ம இருக்கிறோம், வாழ்றோம்னா அப்போ கூட என்ன பண்றான் அல்ல என்ன பண்றான், நீங்க ரூகை பிரிக்கும் போது இலகுவா பிரிக்காம உங்களுக்கு என்ன சொல்ல, முதுகெலும்ப என்ன சொல்ல அடித்து பிரிக்கக்கூடிய ஒரு கடுமையான ரூகை இலகுவா பிரிக்கலாம். நல்லவராக இருந்தால் அதெல்லாம் சொல்லும் போது என்ன பண்றான், இலகுவா பிரிச்சிருவான். அதே நம்ம தவறுகளும் தீமைகளும் மறுப்பாளர்களும் இருந்துச்சுன்னா ஒரு கடுமையான ரூகை பிரிக்கிறாங்கிறான். ஸோ பிரிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னது, நம்மளுடைய 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவோம், 4-6 பேர் சேர்ந்து கபரை நோக்கி அழைத்து செல்வார்கள். அதோட வழித்தரம் நம்ம அல்லாவுடைய மூஞ்சில நம்ம முழிக்கிறோம். அல்லாஹ் பார்க்கக்கூடிய நிலைக்கு முன்னால முதல் படி நம்மளுடைய ரூஹு பிரியணும். ரூஹு பிரிந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கபூரில் கொண்டு வைப்பாங்க. கபூருடைய கடந்து செல்லக்கூடிய ஓசை முறைக்கும்னு நம்ம கேட்போம். எல்லாரும் கடந்து சென்றதுக்கு அப்புறம் அடுத்து என்னவா இருக்கும், இந்த உலக வாழ்க்கை முடிந்தது, மறுமை வாழ்க்கையை பற்றி தான் அல்லாஹ்வுடைய நிற்க போறங்கிறது தான் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பயணங்கள் என்னன்னு பாருங்க. அப்போ ரூகு பிரிஞ்சிருச்சு, அதற்கான தண்டனைகளும் அதே இடத்துலேருந்து வந்துச்சு, நன்மை செஞ்சால் அதற்கான இலகுவான முறையில் வரும். அப்பவும் கபூரில் கொண்டு வைக்கப்படுது. வைக்கப்பட்ட உடனே அடுத்தற்கான நம்ம இப்போ உலகம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயிற்சி கூடமாக தான் நம்ம பல பயானில் கேட்டிருப்போம். பயிற்சி கூடம்னு சொல்லிட்டு அப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், எக்ஸாம் எழுதுகிறோம். அப்போ கேள்விகள் கேட்கப்படுது. என்னது, ரப்புக்க மலக்குமார்கள் கேட்பாங்க, உன்னோட இறைவன் யாருப்பா? இறைவனை சொல்லிட முடியுமா? இப்போ எல்லாத்தையுமே நம்ம இங்கே எல்லாத்தையுமே கேட்குறோம், உன்னோட இறைவன் யாருப்பான்னு கேட்டால் அல்லாஹ்னு சொல்லிட்டு நாக்குக்கு இலகுவா சொல்கிறோம்ல. ஆனால் மறுமை நாளில் கபூரில் வைக்கும்போது நம்மளுடைய ரூஹ் முறிஞ்சு மலக்குமார்களிடையே நம்ம கேள்விகள் கேட்கும்போது அந்த அல்லாஹு தான் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை நம்ம இலகுவாக சொல்ல முடியும்னா அதன் அடிப்படையில் நம்ம வாழ்ந்திருந்தால் மட்டுமே சொல்ல முடியும் என்றதான் சான்று.
உமா தீனுக்கு அவனுடைய மார்க்கம் என்ன, அது எப்படி நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்ற அடுத்தடுத்து கேள்விகள் வைக்கப்படும். இதற்கெல்லாம் சரியான முறையில் பதில் சொன்னால் மட்டும்தான் புது மாப்பிளை தூங்குவது போன்று உறக்கம் இருக்கும். அப்படி இல்லைன்னா அங்கேயும் தண்டனை தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன், நம்ம எதனால உலகத்தை நம்ம நிரந்தரம் என்று வாழ்ந்து அதற்கான பயணிச்சு அதோடைய சுபபோகங்களை அணிவித்த பிறகு நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம நகரும் போது, நம்ம நினைச்சிட்டு இருக்க வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு வரும்போது இதெல்லாம் இல்லையோ அப்போதான் நமக்கு புரியவே செய்யும். அடுத்த கட்டம் கபருடைய வாழ்க்கை. அதோட முடிஞ்சிருமா? எப்படி ஒவ்வொரு கட்டமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அதே போல அடுத்த கட்ட வாழ்க்கை. அடுத்த கட்ட வாழ்க்கை என்ன? மறுமை வாழ்க்கை. நம்ம இந்த உலகம் நமக்கு பிறகு பல லட்ச கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் இருக்குல்லவா? நம்ம வாப்பா வாழ்ந்தாங்க, வாப்பாக்கு முன்னால் வாப்பா வாழ்ந்தாங்க, அதற்கு முன்னால் ஒரு வாப்பா வாழ்ந்தாங்க, அப்படியே ஒரு பரம்பரையாக இன்றைக்கு நம்ம இருக்கோம்ல. அதே போல் நமக்குடைய பகன் பேரன் பேத்து அப்படி பாட்டம் போட்டு அப்படி போயிட்டே இருக்கும். லட்ச கோடி நம்ம போகிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஒரு எண்ணம் இருக்குல்லவா? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமை நாளில் இந்த உலகத்தெல்லாம் அழிக்கப்பட்டு எது மட்டுமே மிஞ்சும்? நம்ம இந்த உலகம் போயிட்டு இருக்கோம்ல, இந்த உலகம் அழிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய முகமே மிஞ்சும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதற்கான வரலாற்று சான்றுகளும் ஹதீஸ்களும் நம்ம பார்க்கப்படுது. ரூஹு ஊறப்படும், ஒவ்வொருவராக மன்னித்தே வருவார்கள். ஒரு கட்டத்தில் அரிசியை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குகளும் அரிசியை சுமக்கக்கூடிய மலக்குகளும் அதே போல ஜிப்ரில் மீகாயில் போன்ற மலக்குகளும் இருப்பார்கள். அவர்களும் மரணிக்க செய்வான் அல்லாஹ். செய்யக்கூடிய எல்லாமே அல்லாஹ். அப்போ செய்தது பிறகு அல்லாஹ் கேட்பான் ஒரே ஒரு கேள்வி, இந்த உலகத்துடைய ஆட்சி அதிகாரம் புகழ் அரசன் நான் தான் என்று சொல்லிக்கொண்டு மாறு தட்டியவர்கள் எங்கே? இன்று நான் தான் அரசன், நீங்க எல்லாமே அழியக்கூடியவர்கள், அணிந்தே தீரக்கூடியவர்கள், நீங்க நிரந்தரம் அல்ல, நானே நிரந்தரம் என்ற ஒரு சான்றிதழை நிரூபிப்பதற்காக அல்லாஹ் அனைத்தையும் மலக்குமார்கள், ஜின்னு, மனிதன், எல்லா உலக சுகபோகங்கள் அனைத்தையும் அழித்து விட்டு தன் முகத்தை மட்டும் மீட்க வைத்து நான் தாண்டா இங்க அரசன் அப்படிங்கிற ஒரு நிலைநாட்டுறான். அப்ப இதுதான் உண்மையான இது. நம்ம படக்கூடிய வாழ்க்கையில் சிரமப்படக்கூடிய பிள்ளைகளுக்காக சிரமப்படக்கூடிய அனைத்தும் தற்காலிகமாக ஒன்று. அது நமக்கான சேமிப்பு இல்லை, கடமையாக இருக்கும். ஆனால் சேமிப்பு கிடையாது. சேமிப்புங்கிறது மறுமைக்காக மட்டும்தான். பிறகு அத்தோட அல்லாஹ்வுடைய முகம் வந்துருச்சுப்பா, இதோட சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு ஆயிருமா? கிடையாது. மீண்டும் உயிர் கொடுக்கப்படும். மறுமை நாள் வரும். சூரியன் அருகாமையில் கொண்டு வரப்படும். ஒவ்வொருவரும் அந்த அருகாமையில் கொண்டு வரப்படும் நிலையில் அப்படி பீரிட்டு ஓடுவார்கள். அவர்கள் செய்யக்கூடிய அந்த நன்மை தீமை அடிப்படையில் அவர்கள் தீமை அதிகமாக செய்து கொண்டால் அவருடைய வேர்வையில் கொண்டு குளித்து கொண்டு இருப்பார்கள். மறுமை நாளில் இன்னும் நமக்கு சொர்க்கமோ நரகமோங்கிற ஒரு தீர்ப்பு வழங்கப்படலை. அதற்கு முன்பதாகவே என்ன ஆயிடுச்சு? இந்த இடைப்பட்ட காலங்களில் பல சோதனை கடந்து தான் அவன் முன்னால் நம்ம தீர்ப்பு அளிக்கப்படும். அப்போ நம்ம பாட்டோம், ரூ பிரிக்கப்பட்டது, கபரில் வைக்கப்பட்டது, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அழிக்கப்பட்டு மறுபடியும் உயிர் கொடுக்கப்பட்டு மறுமை நாள் என்ற ஒரு நாளை கொண்டு அங்கே நிறுத்தப்படுவார்கள். சூரியன் அருகாமை கொண்டு வரப்பட்டு தண்ணீர் தாகம் பீரிச்சு ஓடும். அப்போ ரசூலா கௌசர் என்ற தடாகத்தில் ரசூலா என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சந்ததிக்கெல்லாம் தண்ணீர் வழங்குவார்கள். இந்த ஹதீஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ அஸ்காபி தோழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் மலக்குமார்கள் தண்ணீர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் நீங்க போனதுக்கு அப்புறம் மாறு செய்தவர்கள், மார்க்கத்தை விட்டு வெளியேறுகிறவர்கள், பிதத் செய்தவர்கள் என்று சொல்லுவார்கள். இதே போல பல படிக்கட்டுகள். இந்த மறுமை மட்டும் இல்லாமல் அத்தோட நம்ம சொர்க்கம் போயிடலாமா? மறுமை வந்துருச்சு, மரணிச்சிட்டோம், கபரில் வச்சுட்டா, கபரில் நன்மையை தீமையை வாழ்ந்து நம்ம மறுமைக்கு வந்துட்டோம். மறுமைக்கு வந்ததுக்கு அப்புறமா சொர்க்கம் போயிடலாமா? கிடையாது. எடுத்தோடனே முதலமைச்சரோ, எடுத்தோடனே கலெக்டரோ, எடுத்தோடனே ஒரு பொருளாதாரத்தில் செல்வந்தரோ பிஸ்னஸோ பண்ண முடியுமா? கிடையாது. அவனோட உச்சத்தில் போறான். அந்த வழிபடங்கள்ல இன்னும் முடியல. மறுமைக்கு அப்புறமும் கேள்விகள் கணக்கப்படும். தனித்தனியா விசாரிப்பான். தனித்தனி திரையை போட்டு ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் விசாரிச்சு நீ என்ன தவறு செய்தாய், உன்னுடைய தீமைகள் என்ன எடுத்துக்காட்டப்படும், உன்னுடைய நன்மைகள் என்ன எடுத்துக்காட்டப்படும். எப்படி நம்ம எல்இடி ஸ்கிரீன்ல வச்சு பெரிய ஸ்கிரீன் பார்க்கிறோம், அதே போல உன்னுடைய தவறு நீங்க அணு அளவு நீங்கள் தீமை செய்தாலும் காணுவீர்கள், அணு நீங்க நன்மை செய்தாலும் நீங்கள் காணுவீர்கள். விசாரிக்கப்பட்ட பிறகு ரிப்போர்ட் கார்டு நம்ம கொடுப்போம்ல, நம்ம பிள்ளைங்களுக்குலாம் பார்ப்போம். ரேங்க் கார்டு, ரிப்போர்ட் கார்டுலாம் சொல்லுவோம். அதே மாதிரி அல்லாஹ் தருவான். இந்தாப்பா வலது கையில் உனக்கு சான்றிதழ், இந்தாப்பா உன்னுடைய
சான்றிதழ் வந்து இடது கையில் அப்படின்னு சொல்லிட்டு வலது இடது என்று அல்லாஹ் பிரித்து உங்களுக்கு சான்றிதழ் கொடுப்பா. அல்லாஹ் காப்பாற்றணும். வலது கையில் வாங்கினா நம்முடைய பயணம் அதற்கப்புறம் இலகுவாக இருக்கும். பாஸ் கார்டுங்கிறது நமக்கு இலகுவாக இருக்கும். அதே சமயத்தில் இடது கையால் நம் வாங்கப்பட்டால், இறைவன் கையால் நம்ம ரிப்போர்ட் கார்டு தராங்கல்ல, ரேங்க் கார்டு தராங்கல்ல, அது இடது கையில் வாங்கப்பட்டால் அவருடைய நிலைமை ரொம்ப கடுமையான ஒரு மோசமான நிலைமையாக இருக்கும். என்ன சொல்ல, அத்தோட அந்த பயணங்கள் முடியுமா கேட்ட கிடையாது. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தீர்ப்பை வந்து நம்மளுடைய உள்ளங்கள் என்னது எடை போட்டு பார்ப்போம்ல. ஒரு விஷயத்தை நம்ம சரியா கனமா இருக்கணும், சரியா இருக்கு அப்படிங்கிறது அல்லாஹ் வந்து தீர்ப்பு நாளில் அவனே அதிபதி, அதுல எந்த ஒரு குறையும் வச்சிடக்கூடாதுல என்று மீசான் என்ற ஒரு தராசை கொண்டு வந்து அதில் உங்களுடைய நன்மை தீமைகள் எடை போட்டு அதற்கு பிறகுதான் உங்களுக்கு சொர்க்கமா நரகமா என்று என்ன பண்ணும் காட்டப்படும், ஒரு நிச்சயிக்கப்படும். ஆனா அதற்கு முன்னால் உள்ள வழித்தடங்களை பாருங்க, ஒவ்வொன்றா பாட்டு வாருங்க. இதெல்லாம் நம்ம கண்டிப்பா ஒவ்வொரு தினமும் சிந்திக்கணும். இதெல்லாம் பாதுகாப்பும் தேடணும். அது கடைசியா வரேன். முதல்ல ரூஹ் பிரிக்கிறாங்க, கபருடைய வாழ்க்கையில வரோம், மறுமை வாழ்க்கையில வரோம், அல்லாஹ் தனிப்பட்ட முறையில் ஒரு விசாரிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து மீசான எடை சராசை கொண்டு வந்து நம்மளோட நன்மையுடைய தீமைகளையும் எடை போடுறான். இதெல்லாம் நான் சொல்றது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு நம்ம செல்லக்கூடிய ஒரு வழித்தடமாகவே இந்த பயணங்கள் நமக்கு இருக்கிறது. அந்த நிரந்தர வாழ்க்கையை சொல்லக்கூடிய அந்த வழிகடத்துக்கு, அந்த பயணத்துக்கு உண்டான இடைப்பட்ட சோதனைகளும் வேதனைகளும் அது போக சிரமங்களும் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ அத்தோட முடிஞ்சிருச்சா கிடையாது. இறுதி கட்டமா சொர்க்கம் இருக்கும், நரகம் இருக்கும். நமக்கு இவ்வளோ டெஸ்ட்ல நம்ம பாஸ் ஆகி வந்துட்டோம், இவ்வளோ கட்டத்தை நம்ம தாண்டி வந்துட்டோம். ரூகுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் முன்னால நின்று தீர்ப்பும் வழங்கப்பட்ட பிறகு இலகுவா நீங்க சொர்க்கம் பெற முடியாது. அந்த நிரந்தரமான ஒரு வாசலை நீங்க அடைஞ்சிட முடியாது. அங்கேயும் எல்லாம் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான். என்ன ஒரு இது பாலம், ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த நரகத்திற்கு மேல் அமைக்கப்பட்ட அந்த பாலத்தை நீங்கள் கடந்தால் மட்டுமே உங்க அந்த சொர்க்கம் என்ற அந்த நிரந்தரமான அந்த பர்மனன்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு நீங்கள் செல்ல முடியும். இவ்வளோ வழித்தடங்கள். நம்ம ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு கலெக்டர் ஆகிய ஒரு முதலமைச்சரோட இது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு பயணம். ஆனால் இந்த பயணங்கள் எல்லாம் யோசிக்காமல் அந்த பயணத்தை நம்ம இலகுவா இருக்குன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் அமல்களும் நம்ம செய்யாம தான் தோண்டி தனமா இன்றைக்கு பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு அப்பால் பட்டுதான் நம்ம வாழ வேண்டும். நம்ம சொர்க்கம் என்றால் இலகுவாக செல்ல முடியும் என்ற ஒரு எண்ணத்தை நம்ம வந்து 5 வேளை தொழுகிட்டோம், நோன்பு வச்சுட்டோம், நன்மையை செஞ்சுட்டோங்கிறதுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை தூக்கி நிரந்தரமான ஒன்றை தூக்கி நமக்கு தந்துட மாட்டான். இவ்வளோ படிக்கட்டுகள், இவ்வளோ வழித்தடங்கள் இருக்கிறது. அப்போ பாருங்க, இறுதியா அங்கேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கட்டத்துக்கு மேலே வந்தும் அல்ல ஒரு பாலத்தை நரகத்திற்கு மேலே அமைக்கிறான். அப்போ சொல்றாங்க ரசூலா வந்து அவங்களுடைய சந்ததிகளாக கூட்டு போவாங்க. அப்போ எல்லாம் சொல்றான், இதுல மின்னல் வேகத்துல கடந்து இந்த பாலத்துல, அந்த பாலங்கிறது வந்து நரகத்திற்கு மேல அமைக்கப்படும். அதில் விளைவும் அதிகமா இருக்காங்க. ஏன்னா நன்மை அதிகமாக செய்யக்கூடியவரை மட்டும்தான் அதில் மின்னல் வேகமாகவும் குதிரை வேகமாகவும் தவிழ்ந்து கொண்டும் ஒரு சிலர் அதில் பயணிக்க முடியாமல் நீளமான ஒரு பாலம். நம்ம கற்பனைலாம் செய்ய முடியாது. நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பாலத்தையுமே அந்த பாலத்தோட கம்பாரே பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய பாலத்திற்கு என்ன பண்றாங்க அல்லாஹ் அமைச்சு அதுல போய் நீ கடந்து போய் அந்த நிரந்தரமான ஒன்றை அடைந்து கொள் என்று எல்லாம் சொல்றான். அப்போ அந்த வழித்தடம் நம்ம அந்த மறுமைக்கான அந்த பர்மனன்ட் அப்படிங்கிற அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு நம்ம செல்றதா இருந்தா எவ்வளோ ஒரு கட்ட சோதனைகள், எவ்வளோ கட்ட நிகழ்வுகள் இதெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்றால், இதெல்லாம் கடந்து வாழ வேண்டும் என்றால், இங்க இந்த தற்காலிக உலகத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எப்படி பயணிக்கிறோம் தான் இருக்கு. எதனால சொல்றேன்னா, முன்னாள் நம்ம சொல்லியிருந்தோம் ஆரம்பத்திலே உரையில, ரசூலாவுடைய வாழ்க்கையும் சரி, அவர்கள் பின்தொடர்ந்து வரக்கூடிய சகாபாக்களுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்தில் அந்த வாழ்க்கையை நம்ம ரொம்ப என்ன சொல்ல, ரசூலா எளிமையாக வாழ்ந்தோம், மன்னர்களை வந்து இந்த மாதிரி மன்னர்களை நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரசூலா சொல்லலாம். ரசூலா வந்து ரொம்ப என்ன சொல்ல, அந்த அரபு நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையை வந்து ஒரு வழிபோக்கனாக அமைச்சிருக்கிறது தான் ரசூலாவுடைய வார்த்தைகளாகவும் என்னவாகவும் இருந்துச்சு. அதை எடுத்து காட்டுற விதமாக ஒரு ஹதீஸ். சரிங்களா, நம்ம இன்னைக்கு ஒரு நிரந்தரம் வீடு அப்படின்னு சொல்லி கூட்டி நம்ம கேட்டு இருக்க வீட்டில் சுகபோகமான கட்டல்கள், அதில் மேட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த கிட்டத்தட்ட வந்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்குலாம் மேட்ரஸ் இருக்குது கட்டிலில். அப்படிலாம் போட்டு நம்ம முதுகுலாம் வலிக்கக்கூடாதுன்னு சொல்லி படுக்கிறோம்ல, அந்த மெத்தை எவ்வளோ சுகமாக்கி அதை படுக்க முடியுமோ அவ்வளோ ரூபா அதில் போட்டு ஒரு மெத்தைக்கு 1.5 லட்ச ரூபாலேருந்து 2 லட்ச ரூபா வந்து போட்டு படுக்கக்கூடியவும் இருக்காங்க. எதனால்? ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைக்கணும், முதுகு வலி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சின்ன ஹதீஸ், ரொம்ப 4 லைன் தான் இருக்கும் இந்த ஹதீஸில், ஆனால்
இதை நம்ம பார்க்கும்போது ரசூலாவுடைய வாழ்ந்த வாழ்க்கை எதுவுமே இல்லை, இந்த உலகம் எதுவுமே இல்லைங்கிறத உறுதி செய்யக்கூடிய விஷயம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய வீட்டில் போகிறாங்க. அப்படி போகும்போது ரசூலா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கி எஞ்சி வராங்க. இப்போ ரசூலாவை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. யார் ரசூல்லா, இந்த அரபு தீவகத்திற்கும் நீங்கள் இந்த ரோமானிய எல்லாத்துக்குமே நீங்கள் தான் மன்னர். பிற பிற மன்னர்கள் எப்படி இருக்கிறார்கள்? எப்படின்னா அவங்க என்ன ஒரு என்ன சொல்ல, அவங்க தங்கத்தில் நினைச்சா கூட என்ன பண்ணலாம், கட்டில் வாங்கி போட்டு தூங்கலாம் தங்கத்தில் செஞ்சு. ஆனால் உங்களுடைய தூங்கி எஞ்சிருக்கக்கூடிய அந்த பாயோட அச்சை இருக்குல்ல, நம்ம ஒரு ரொம்ப நேரம் படுக்கிறோன்னா அந்த பாயோடைய அச்சை அவங்களுடைய முதுகில் அவங்களோட உடம்புல பறிஞ்சிருக்கு. அப்போ அந்த பாய் எந்த அளவுக்கு அந்த ஹார்டு கடுமையான தன்மையில் இருந்திருக்கு. அந்த ஓலைப்பை எந்தோ நம்ம படுக்கிற போது நீண்ட நேரம் படுக்கும்போது அதோடைய பாயோடைய அச்சம் படும். அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப விலை குறைந்த ஒரு என்ன சொல்ல, அதை மதிக்கத்தக்க ஒரு படுக்கையில் தான் ரசூலா படுத்து எஞ்சிட்டு வரும்போது அவங்க அதை பார்த்துட்டு கண்ணீர் வடிக்கிறார்கள். அந்த ஒரு அதிசய ரசூலா இந்த உலகத்தை எந்த அளவிற்கு மட்டகரமாக, இந்த உலகம் எதுவுமே கிடையாது, எனக்கு மறுமை தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பவும் கூட ஏஞ்சி ரசூலா வந்து உமர் இல்லாம அந்த கேள்விகள் கேட்கும்போது அவங்களுக்கெல்லாம் இந்த உலகம் இருக்குப்பா, ஆனால் உமரே நமக்கு மறுமை தானப்பா. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த கேட்கும்போது ரசூலோடைய அவங்களுடைய வார்த்தை, அவர்களுக்கெல்லாம் இந்த உலகம் இருக்கிறது, ஆனால் நமக்கு இந்த மறுமை தானப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அனைவருக்குமே நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை எதை நோக்கி இருக்கிறது என்று நம்ம சிந்திக்கப்பட வேண்டும். அவர்கள் ரசூலாக்கு இருந்த எண்ணம் மறுமை சார்ந்து, இந்த உலகம் அழிந்தே தீரும், மறுமை தான் நிரந்தரம் என்ற அந்த ஒரு சைக்காலஜிக் பாயிண்ட் அவங்க மனசுல ஏற்றி வச்சிருந்தாங்க. நம்ம அதை ஏற்றி வச்சிருக்கோமா பாருங்க. ரசூலா மட்டும் தான் அப்படி இருந்தாங்களா? சகாபாக்கள் இல்லையா? சகாபாக்களுடைய வாழ்க்கை ஏராளமான தியாகங்கள்னு சொல்லிட்டு போகலாம். ரசூலாவுடைய சிறப்பு மிக்க அடுத்த படியாக யாரை சொல்லலாம் கேட்டால் சகாபாக்களை தான் சொல்லலாம். பல சகாபாக்களுடைய தியாக வரலாறு இருந்தாலும், உயிர் தியாகமாக பல விஷயங்கள் இருந்தாலும், அதில் நேரத்தின் கருதி நம்ம ஒரே ஒரு ஹதீஸ், அவங்களுடைய எண்ணங்கள், இந்த சகாபியோடைய எண்ண ஓட்டங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா மற்ற சகாபியர்கள் எல்லாருமே உலகத்தை நோக்கி பயணித்திருந்தாலும் இவருடைய எண்ணம்ங்கிறது வந்து, இவருடைய சிந்தனைங்கிறது வந்து நம்மளை ஒரு மிகைப்பட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் வச்சிருந்துச்சு. ரசூலா காலகட்டத்தில் வந்து பல இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவங்களுக்கு எதிராக பல போர்கள் நடைபெற்றது. அதில் பத்ரு போர்னு சொல்லிட்டு நிறைய நடைபெற்றிருக்கும். அது எல்லா சம்பவங்களும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய சகாபாக்கள் அதில் கொல்லப்பட்டிருக்காங்க, உயிர் வாழ்ந்திருக்காங்க. வியாபாரத்திற்காக ஒரு சில சகாபாக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியூருக்காக பயணித்து சென்றிருப்பாங்க. அதில் ஒருவர் அசன் இப்னு நதின்னு சொல்லக்கூடிய ஒரு சகாபி, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பத்ரு போரில் வந்து கலந்துக்கல அந்த வேலையின் காரணமாக. அப்போ பின்னர் பத்ரு போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் பார்க்கும்போது, சகாபாக்களை பார்க்கும்போது, இதுக்கப்புறம் ஒரு போர் வந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக நான் கலந்துப்பேன், இது இறைவன் முன்னால் என்ன பண்ணுறேன், உடன்படிக்கை எடுக்கிறேன். இதுக்கு ஒரு தனி வசனமே வரும். அல்லாஹ் வந்து ஒரு சிலருடைய உடன்படிக்கை அவர்கள் நிறைவேற்றினார்கள்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வரும். அந்த வசனத்தோட அடிப்படையாக தான் அந்த ஹதீஸுடைய வரலாறே வரும். அவர் கொடுத்த வாக்குறுதி என்ன, என்னால் பத்ரு போரில் எனக்கு கலந்துக்க முடியல, உஹது போர் அதுக்கப்புறம் வந்தது, உஹது போர் எல்லா போரும் வந்துச்சு, அதுக்கப்புறம் பத்ரு போருக்கு அப்புறம் எந்த போர் நடந்தாலும் நான் கலந்து கொள்வேன்ங்கிற ஒரு உடன்படிக்கை அவர் எடுக்கிறார். என்ன உடன்படிக்கை எடுக்கிறாரு? வீடு கட்டிடுவேன்னு சொல்லியா? இல்லை, மரணிக்கக்கூடிய ஒரு செயலை நான் இதில் கண்டிப்பாக கலந்துப்பேங்கிறது, இது வியர் போட்டு கிடையாது. அதுக்கப்புறம் உஹது போர் வருது, அவர் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் உடன்படிக்கைலாம் எடுத்ததுக்கப்புறம் அவர் முதல்ல சந்திக்கக்கூடிய போர்னு என்னன்னு கேட்டால் அனஸ் பின் நதர், அவங்களுடைய ரலியல்லாஹு பேர். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, உஹது போதை வந்து கலந்துக்கிறாங்க. உஹது போருங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரசூலா காலகட்டத்தில் ரொம்ப இக்கட்டான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். ஏன்னா வந்து போரில் வந்து ரசூலா ஒரு செட்டாக ஒரு குரூப்பை வந்து மலைக்கு மேலே போங்க அப்படிங்கிறாங்க. அங்கே நீங்கள் என்ன ஆனாலும் என்னுடைய கட்டளை வரத்திற்கு முன்னால் இறங்காதீங்கிறாங்க. அதில் ஒரு சில இறைவனுடைய ஒரு சூழ்ச்சி, அதாவது இறைவனுடைய நாட்டத்தின் காரணமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, கீழே வராங்க. அந்த நேரங்களில் ஒரு சலசலப்பு வருது, ரசூலா கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படின்ட்டு. எல்லா சகாபாக்களும் வந்து ரசூலா கொல்லப்பட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு மனநிலை இல்லை. ஏன்னா ஒரு ஆன்மீக தலைவர் ஒரு போருன்னு எடுத்துக்கிட்டாலே அவருடைய பேசிக்கோடைய இது என்னன்னா, அவருடைய தலைவரோ அவங்களுடைய யார் அந்த போரை முன்னெடுத்து மன்னராக போகிறாங்களோ, எவ்வளோ எதிரிகள் இருந்தாலும்,
எவ்வளோ பல லட்சப்ப எதிரிகள் இருந்தாலும் தலைவர், அதாவது அந்த மன்னரை கொண்டு விட்டார்கள் என்றால் போர் முடிஞ்சிடும். அப்படி தானே? அதுதான் அந்த போருடைய ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நிலை. எத்தனை பேர் மிச்சம் இருந்தாலும் சரி. ஆனால் அங்கே ரசூல்லா வந்து செய்தி கொல்லப்பட்டது என்று ஒரு வரந்தியாக அவங்களுக்கு அடிபட்டுச்சு, ஆனால் கொல்லப்படலை. ஒரு வரந்திகள் படும்போது ரசூல்லாவுடைய சகாபாக்களுக்கு வந்து என்ன பண்ணணுங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு தெரியலை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பின் வாங்குறாங்க. ஏன்னா பின் தான் வாங்கணும். அடுத்து ஒரு மனிதனாக பார்க்கும்போது சாதாரணமாக பின் வாங்கணும். அப்போது இந்த அந்த அனஸ் பின் நதுல் அவங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, ரொம்ப வந்து அந்த வார்த்தைகளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நம்மளை ரசூல்லா மரணித்த பிறகு நம்ம ஏன் உயிரோட இருக்கணும்? ரசூல்லா மரணித்த மாதிரியே நாமும் மரணிப்போம் வாருங்கள். அதாவது ரசூல்லா மரணிச்சுட்டானா நம்ம பின் வாங்கலாமா? ரசூல்லா எப்படி மரணித்தார்களோ, மரணித்த செய்தி அவருக்கும் தெரியாது, மரணித்தார் என்ற எண்ணத்தில் இருக்காங்க. ரசூல்லா எப்படி மரணித்தார்களோ அதே போலவே நாமும் மரணிப்போம் வாருங்கள். எல்லாரும் பின்வாங்கும் போது இந்த அனஸ் பின் நதர் அவங்களுடைய முழக்கம் எப்படி இருக்கிறது? ரசூலா கொல்லப்பட்டு விட்டால் என்ன, நாம் ரசூலா எப்படி மடிந்தார்களோ அதே போலவே நாமும் மடிய வேண்டும். எல்லா சகாபாக்களும் அறிவுரை கூறுறாங்க. அப்போ அவங்களுடைய வாசகம் எப்படி இருக்கு? சரி, அறிவுரை கூறப்பட்டு எல்லா சகாபாக்களும் வந்தாங்களா? ஒரு சிலர் தான் அவங்களுடைய குரலை கேட்டு வராங்க, எல்லாரும் ஓடுறாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு சகாபாக்கா அவங்கள பார்க்குறாங்க. அப்போ அந்த சகாபிட்ட சொல்றாங்க, அவங்க பேர் ஷாது அவங்கள்ட்ட சொல்றாங்க, ஷாதே இங்க பாருங்க, அதோ தெரியுது பாருங்க அந்த உகது மலை, அங்க எனக்கு சொர்க்கத்தினுடைய வாடை நுகரப்பட்டு விட்டேன், அதை நோக்கி நான் செல்கிறேன். அங்க எங்கப்பா சொர்க்கத்தோடைய வாடை இருக்கு? ஆனா உண்மைக்கும் பாருங்கன்னா அங்க எதிரிகள் கூட்டமும் இரத்தமும் பிணங்களும் தான் இருக்கு. அதை நோக்கி அங்க எனக்கு அந்த உகது மலை அருகில் எனக்கு சொர்க்கத்தின் வாயில், சொர்க்கத்தின் மனம் வானம் தெரிகிறது என்ற ஒரு நோக்கத்தில் என்ன பண்றாங்கன்னா அந்த உகது மலையில எதிரிகளை நோக்கி போறாங்க, கொல்லப்படுறாங்க. அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, ரசூல்லா செத்த அவங்க இறந்து போனாங்கல்ல, ரசூல்லா இறந்த மாதிரியே நானும் இறக்க வேண்டும், நான் ரசூல்லா இல்லாத பூமியில் நான் இருக்க மாட்டேன், அங்க எனக்கு சொர்க்கத்தின் வாடை எனக்கு தெரியப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த இரத்த கலரிக்குள்ள அவங்க செல்றாங்க. எப்பேற்பட்ட மரணம் தெரியுமா? பல வெட்டுகள், அம்புகள் பாய்க்கப்பட்டு அடையாளமே தெரியாமல் சிதைக்கப்படுறாங்க. இதெல்லாம் எப்படி முடியும்? எதை அவங்க நிரந்தரம் நினைச்சுக்கிட்டாங்க? அவங்க உயிரை, நம்ம உயிரை இருக்கிறதுலே அதிகபட்சமான, நம்ம பொருளாதாரத்தை கேட்டால் கொடுத்துருவோம், ஒரு என்ன கேட்டாலும் நம்ம கொடுப்போம் உயிரை தவிர. ஏன் உயிர் எதுவுமே நடக்கக்கூடாது. ஆனால் அவங்களோட எண்ணம், ரசூலா இறந்துட்டாங்க, அதே போலவே நானும் இதே உகது போரில் தான் நான் கொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அதே போலவே கொல்லப்படுகிறார்கள். கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு சித்திரவரைகளை வந்து வெட்டுகளையும் அணிவிக்கப்பட்டு 80க்கு மேலங்கள் காயங்கள் பட்டு சகோதரிகளால் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு என்ன பண்றாங்க, அவங்க வந்து காயப்பட்டு மரணிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் அந்த எண்ணங்கள் எதுவால் இருந்துச்சு? வார்த்தெடுக்கப்பட்டது. எதனால் வார்த்தெடுக்கப்பட்டது என்றால், அவர்கள் நிரந்தரமான ஒரு செயலையோ ஒரு விருப்பத்தையோ அங்கேதான் இருக்கிறது. இது நிரந்தரம் அல்ல, இந்த உலகம்ங்கிறது ஒரு தற்காலிகம் தான், இந்த உலகத்தை நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லா சுகபோகங்களும் ஒரு தற்காலிகமான வாழ்க்கை என்ற ஒரு மனநிலை அவருக்கு இருந்ததுனால தான். ரசூலாவுடைய வாழ்க்கையும் அதே போலதான், சகாபாக்களுடைய வாழ்க்கையும் அதே போலதான். இன்றைக்கு நம்ம என்ன மனநிலையில் வாழ்கிறோம், நம்ம அமல்கள் செய்திருந்தாலும் தொழுகுனாலும் நம்மளுடைய மனநிலை இது நிரந்தரம் இல்லை என்ற ஒரு மனநிலையும், நமக்கு பெறக்கூடிய குழந்தைகளுக்கும் இது நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை தான் என்ற ஒரு மனநிலையும் புரிதலையும் ஆரம்பத்திலிருந்தே கொண்டு வர முடியும். என்னனாலும் படிக்க வைங்க, அமல்களும் செய்யக்கூடிய அமல்கள் செய்யணும், வளர்க்கும் போதே இஸ்லாத்தை பூட்டி வளர்க்கணும். இன்னைக்கு வந்து எத்தனை விதமான மரணங்கள் இளைஞர்களால் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க பைக்கில். ஆரம்பங்களில் இருந்தே அவங்களுக்கு உலக கல்வியோட பழக்க வழக்கங்களோட மறுமை சார்ந்தும் அதே போல இறையச்சத்தை சார்ந்தும் இஸ்லாத்துடைய வழிகளை சார்ந்தும் அவர்களை வளர்க்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருந்திருக்கும். இது நிரந்தரம் அல்ல என்ற அதற்கெல்லாம் போறாங்கன்னா என்ன, அவ்வளோ வேகமாக போறாங்கன்னா அதுக்கு உள்ள ஒரு மோகம். அந்த ₹1,00,000 பைக் வேணும்னா அது ஒரு கெத்து, அதோடைய ஒரு மோகம். இந்த மோகம்லாம் எதற்காக வருது? இதை அனுபவிச்சாங்க நான் கெத்தா இருப்பேங்கிற ஒரு எண்ணம். ஆனால் அந்த எண்ணம்லாம் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, மறுமை நான் போய் சேருவோம் தெரியுமா, அந்த நிரந்தரமான ஒன்றை அதை அடையணுங்கிற அந்த மோகத்தில் தான் நம்ம அதிகமாக போகணும். நிரந்தரமாக போகக்கூடிய விஷயங்கள் நம்ம எப்படி, அந்த நான் வழித்தடங்கள்லாம் சொன்னேன், இதில் பல விஷயங்கள் இருக்கு. இதில் வந்து அல்லாஹ் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மூலயமா இதெல்லாம் பண்ணால் அந்த பர்மனன்ட் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இலகுவோ அடையலாம் அப்படிங்கிற அல்லாஹ் சொல்கிறான். நம்ம வந்து எது நிரந்தரங்கிறத பார்த்துட்டோம், அதற்கான வழித்தடங்கள் என்ன பார்த்துட்டோம், எப்போ கொண்டு போய் நிறுத்தப்படுங்கிறத பார்த்துட்டோம்.
அப்போ அதுக்கெல்லாம் என்ன செய்யணும், இலகுவான வழி என்ன? எவ்வளோ வழித்தடங்கள் இருந்தாலும் அல்லாவே சொல்கிறான். அதை மொதல் விஷயம், மரணிக்கிறாங்கன்னா நமக்கு நிரந்தரமான ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது உலகம் இல்லை, நிரந்தரம் இல்லைங்கிறத தெரிஞ்சிருச்சு. நம்ம இங்கே நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் இங்கே நிரந்தரம் இல்லை. உங்களோட குடும்பங்கள், மனைவிகள், பிள்ளைகள் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நீங்கள் மரணித்த பிறகு எதெல்லாம் நிரந்தரம், அந்த நிரந்தரத்துக்கான வழித்தடங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இவ்வளோ குறிப்பிட்ட நேரங்களில் இந்த இசாக்கு முன்னால் நம்ம பார்த்துருவோம். மொதல் விஷயம், மரணித்ததுக்கு அப்புறம் நிரந்தரமாக வரக்கூடிய விஷயம் என்னதான் இருக்கும்? 3 விஷயம் சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் தெரியும் அந்த 3 விஷயம்? வேற, மரணத்திற்கு பிறகு நமக்கு சேரக்கூடிய நிரந்தரமான அமல்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா? வேற யாருக்கெல்லாம் தெரியும்? என்னாச்சு, ரொம்ப கம்மியா இருக்கு. கேள்விப்பட்டிருப்பீங்க, பல ஹதீஸ்ல இருக்குமே. 3 விஷயம் பின்தொடரும். நம்ம மரணத்திற்கு பிறகும் நிரந்தரமா நமக்கு தரக்கூடிய, அல்லாஹ் வந்து நிரந்தரமா விஷயம் இல்லை வேண்டாம் சொல்ல வேண்டாம், கேட்குறேன் யாருக்கெல்லாம் தெரியுங்கிறது. ஏன்னா பல ஹதீஸ்ல நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தானே. 3 விஷயம். நிரந்தரமான தர்மம், நம்ம அந்த பள்ளியாசல் கெட்டிட்டு இருக்கோம், நம்ம அந்த பள்ளியாசல் வாங்குறோம். நிரந்தரமான ஒரு விஷயம், கல்விக்காக ஒரு உதவி செய்கிறோம், இல்லை மறுமைக்கான ஒரு இந்த பள்ளிவாசல் சார்ந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், பொருளாதாரத்தை கொடுக்குறோம். நிரந்தரமான தர்மம் இது உங்களுக்கு அந்த பர்மனன்ட் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு சொந்தம். சரிங்களா? நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே என்னது, அந்த பர்மனன்ட், அந்த நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு உலகம் தான். நீங்கள் மற்ற எதை எடுத்தாலும், எது எடுத்தாலுமே உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது இந்த 3 விஷயத்துக்கு அப்புறம். அப்போ நிரந்தரமானங்கிறது தர்மத்தில் ஒன்று வரும். 2வது விஷயம், பயனுள்ள கல்வி. நான் கற்ற கல்வியை, நான் கற்ற மார்க்கத்தை நம்மளுடைய பிள்ளைங்களுக்கோ, நம்மளுடைய சந்ததிக்கோ, குடும்பத்திற்கோ, சொந்தக்காரங்களோ அவங்களுக்கு தெளிவான முறையில் எடுத்து சொல்லி அவங்கள நடக்க வைக்கிறது. சின்ன சின்ன விஷயங்கள் தான், தவறுகளை திருத்த சொல்கிறதும் ஒரு பயனுள்ள கல்வி தானே. தொழாமல் இருக்கான் தொழுபான்னு சொல்கிறதும், சரியாக தொழுபான்னு சொல்கிறதும் ஒரு என்னது கல்வியில் தானே சாரும். அது நிரந்தரம் தானே. அதுக்கப்புறம் அந்த பையன் நிரந்தரமாக செய்கிறானா, தவறாக தொழுகிறான், இப்போ இப்படி வராது, 4 ரக்கத்தில் வந்து நீ என்ன பண்ணணும், காலை மாட்டிக்கிட்டு தான் உட்காருன்னு சொல்லிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் அவன் நிரந்தரமாக ஃபாலோ பண்ணுறோம். இது என்னது, கல்வியில் உண்டு, நிரந்தரமாக வரக்கூடியது. 3வது, நம்ம பிள்ளைங்க நமக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனைங்கிறது நம்ம வாழ்த்து எடுக்கும்போது, நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம பிள்ளையை வளர்க்கும் போது, நிரந்தரமான ஒரு விஷயத்துக்காக அவங்கள தயார்படுத்தும் போது அவங்க கேட்கக்கூடிய பிரார்த்தனை. அது அனுதூரமும் கேட்க வேண்டும். நம்முடைய தாயோ நம்முடைய தந்தையோ மார்க்க நெறிக்கு உட்பட்டு அவங்க மரணித்திட்டுறாங்கன்னா அவங்களுக்காக அந்த கபூரில் மட்டும் சென்று கேட்டு விடக்கூடாது. ஒவ்வொரு சஜிதாவிலையும், ஒவ்வொரு நிலைகளையும், துவாக்களையும், பிரார்த்தனைகளும் அவர்களுக்கு ஒன்றாக ஒரு பாட்டாக நம்ம கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். நம்மளை உலகத்தில் இறைவனுக்கு அப்புறம் நம்மளை பெற்றெடுத்து ஈன்றெடுத்து கஷ்டப்பட்டு வளர்த்ததில் ஒரு பங்குன்னு எடுத்துக்கிட்டா நம்முடைய தாய் தந்தைகள் தான். அதான் அல்லாஹ் வந்து தமது திருமறை குர்ஆனில் சொல்லும்போது பல ஏராளமான இடங்களில் யார் வந்து தன்னை அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தக்கூடிய இடங்களில் எல்லாம் அடுத்து சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தான். அப்போது அவங்க பெற்றோராக இருந்தக்கூடிய பிள்ளைங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கான நிரந்தரமான ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கணும். அந்த பிரார்த்தனை அவர்களுக்கு நிரந்தரமாகவே இருக்கும். இந்த 3 விஷயம் நமக்கு நிரந்தரமாக கிடைக்கும். சரி, நம்ம இவ்வளோ வழித்தடங்களில் இவ்வளோ கஷ்டமாக இருக்க, ரொம்ப டஃப்பாக இருக்க அப்படின்னு நினச்சா அல்லாஹ் வந்து ரொம்ப இலகுவாக முடிச்சுட்டான். ஒரு 6 பாயிண்ட் எல்லாம் சொல்கிறான். திருமதி குர்ஆனில் வரக்கூடிய வசனங்கள் தான். ரொம்ப என்ன சொல்லலாம், கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. இவ்வளோ பெரிய நம்ம ஒரு வழித்தடங்கள்லாம் சொன்னோம்ல, ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சிருக்கலாம், ரொம்ப கடினமாக இருக்கலாம், ஆனால் கஷ்டமே கிடையாது. அல்லாஹ் வந்து ஒரு 5-6 விஷயங்களை சொல்கிறான். அதை நீங்கள் கடைபிடிக்கிறீங்களா, அவ்வளோதான். நான் சொன்னோம்ல, இந்த பர்மனன்ட் ஒன், நிரந்தரமான ஒரு விஷயத்தை நீங்கள் சென்று அடையலாம் இலகுவா. அல்லாஹ் சொல்கிறான் 23வது அத்தியாயம் முக்மினூன் என்ற அத்தியாயத்தில் 1 முதல் 8 வசனங்கள் நல்லா பேசுகிறான். நம்பிக்கை கொண்டவர்களே நீங்களே வெற்றி பெற்று விட்டீர்கள். நம்பிக்கை கொண்டவர்னா நம்ம தான். ஓகே, நான் முன்னால் சொன்னோம்ல, அந்த பர்மனன்ட் ஒன், அந்த நிரந்தரமான ஒன்றுக்கு செல்லக்கூடிய விஷயங்கள், நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் வந்து முதல் விஷயமா அல்லாஹ் சொல்கிறான், தமது தொழுகை பணிவை பேணுவார்கள். முதல் விஷயம் அல்லாஹ் சொல்கிறான், தொழுகிட்டு இருக்கோம், தொழுகை நம்ம 5 வேளை தொழுகிறோம், அந்த தொழுகையில் பணிவுங்கிறது, பணிவுனா என்ன, பணிவுனா பணிவுனா இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அடக்கம், கட்டுப்பட்டு ஒரு பயபக்தியோடு சொல்லுவாங்கல்ல, ஒரு காமான நிலை. நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும்
நமக்கு மேலே ஒரு ஆளை பார்க்கும்போது ஒரு சாந்தமான இல்லை, இரையச்சம், ரொம்ப ஒரு அமைதியான ஒரு நிலையில் ஒரு பணியோட அல்லாஹ்வை நீங்கள் அணுகணும். அதாவது நீங்கள் தொழுகையில் ஈடுபடும் போது ஏன்னா தானோ எல்லாருமே நம்ம உட்பட வந்து ரொம்ப சிந்தனையோடலாம் தொழ முடியாது. அப்படி தொழுவதுக்கு வந்து நம்ம இதெல்லாம் கிடையாது. நமக்கு வந்து பல சிந்தனைகள் இருக்கும். ஆனால் இயன்ற அளவுக்கு, நம்மளால் இயன்ற அளவுக்கு அந்த பணிவு என்ற ஒரு விஷயத்த நம்ம பேணும் போது அல்லாவே சொல்கிறோம், அதை கடைபிடிக்கணும்னு சொல்லலை, பேணுங்க, நீங்கள் செஞ்சு தான் ஆகணுங்கிறது வந்து நம்மளால் முடியாதுங்கிறது அல்லாவுக்கே தெரியும். அப்போ அல்லா சொல்கிறான், நீங்கள் பணிவை வந்து பேணுங்க. அடுத்து வீணானதை புறக்கணிப்பார்கள். வீணான எல்லாம் இங்கே நம்ம மார்க்கத்துக்கு உட்பட்டு செய்யக்கூடிய அனைத்துமே நம்ம செய்யக்கூடிய விஷயம். இதுக்கு அல்லாமல் நம்ம செய்யக்கூடிய அனைத்துமே பொழுதுபோக்காக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், நம்ம பார்க்குறோம்ல கேம்லிங்காக இருக்கட்டும், அனைத்துமே வீணானது தான். அதே போல் வீணாருங்கும் போது நம்ம உணவுகளையுமே வரும். நம்ம நிறைய காலம் செல்வங்கள் இருந்து தர்மம் செய்யலாலும் அதுவும் வீணு தான். இந்த வீணுங்கிற கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி டாப்பிக்கே பேசலாம், அவ்வளோ காலம் இருக்குது. அப்போ நான் ஸ்டார்ட்டாக சொல்லிக்கிறேன், வீணானதை புறக்கணிப்பார்கள். அடுத்து என்னப்பா, ஸகாத்தை நிறைவேற்றுவார்கள். இங்கே வந்து இன்றைக்கு தங்கத்தை வைத்தும் ஸகாத்து வந்து கொடுக்கலாம், அதே போல் வெள்ளியை வைத்தும் ஸகாத்து கொடுக்கலாம். தங்கத்தை வைத்து நம்ம மதிப்பிட்டா இந்த ஸகாத்தை கால்குலேட் செஞ்சு நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாரா தான் கடமையாகும். ஆனால் வெள்ளியை வச்சு நம்ம கணக்கிட்டோம்னு வைங்களேன், நம்ம எல்லாருமே வந்துடுவோம். ஸகாத்துங்கிற கேட்டகரியில் நம்ம ஏழப்பா அப்படிலாம் கிடையாது. நமக்கு ஒரு 50,000 அதுக்குள்ளே தான் வரும் வெள்ளி கணக்கிடும் போது. அதுக்குள்ளே உங்களுக்கு அதுக்கு மதிக்கத்தக்க ரூபா இல்லாட்டாலும் மதிக்கத்தக்க ஒரு ப்ராப்பர்ட்டியோ, சொத்தோ, பைக்கோ, செல்ஃபோனோ, இல்லை செல்ஃபோனே 1.5 லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்கான். அதான் வெள்ளியை கால்குலேட் பண்ணும்போது நான் தங்கத்தை சொல்ல வரேன். உதாரணத்துக்கு தங்கத்தை தான் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க, ஆய்வாளர்கள் எடுக்கிறாங்க. ஆனால் வெள்ளி நம்ம கணக்கிட்டா ஸகாத்து நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்மளும் ஒரு கடமையான ஒரு ஆளாக வந்துடுவோம். அப்போது ஸகாத்தை நீங்கள் வந்து கடுமையாக என்ன பண்ணணும், ஸகாத்து உங்களுக்கு தகுதி பெற்றிருந்தா, கடனை தவிர நீங்கள் தகுதி பெற்றிருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடாத ஒரு நிலை இருந்துச்சுன்னா கடன், அப்படி கடன் இருந்தால் நீங்கள் ஸகாத்தை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கடன் அடைச்சதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம். ஆனால் பெரும்பாலும் இங்கே ஸகாத்து கொடுக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம மறந்துடுறோம். ஆனால் அதற்கும் தண்டனை அதிகமாக இருக்குது, அதுவுமே ஒரு தனி டாபிக். அப்போது ஸகாத்தை நிறைவேற்றுவார்கள். 5வது 6வது, தமது மனைவியார் அல்லது அடிமை பெண்ணை தவிர அவர்களை கற்பை பெண் கொள்வார்கள். அந்த காலத்தில் ரசூலுல்லாஹி காலத்தில் வந்து அவங்களுடைய இச்சைங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, மனைவி மற்றும் அடிமை பெண்ணை வந்து என்ன பண்ணுவாங்க, தீர்த்துப்பாங்க. ஆனால் இப்போ நமக்கு வந்து மனைவி மட்டும்தான், அந்த சலுகைலாம் நமக்கு கிடையாது. நமக்கு வந்து கற்பை நம்ம வந்து யார்கிட்ட மட்டும்தான் இது பண்ணணும், மனைவிட்ட மட்டும்தான் நம்ம பேணணும், மற்ற யார்ட்டையும் போகக்கூடாதுங்கிறது கற்பை எல்லா விதமும். இப்போ நம்ம மொபைலில் இதாக இருக்கட்டும், ஒரு பெண்ணை நம்ம வந்து பார்க்குறோன்னா இளைஞர்கள், அதுவுமே வந்து என்ன சொல்கிறான், விபச்சாரத்தின் ஒரு பங்காக தான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், விலகி இருக்கணும். இப்போ நம்ம சொன்னோம்ல இந்த கண்டிஷன் இவ்வளோ தான். அதே போல் இதற்கு அல்லாவே சொல்கிறான், இதற்கு அப்பால் வழிகளை நீங்கள் மீறினா வரம்பு மீறினீங்க. அந்த பர்மனன்ட் ஒன்றுன்னு சொல்கிறோம்ல, நிரந்தரமான ஒரு விஷயம், அது உங்களுக்கு கிடையாது. சரிங்களா? கூடுதலாக சொல்கிறாங்க, அமானிதத்தையும் உடன்படிக்கையும். நீங்கள் வேணால் பாருங்கள், 23வது அத்தியாயத்தில் வந்து ஒரு 11 வசனம் தான். சரிங்களா? அப்போ அமானிதத்தை, எனக்கு இந்த ஒவ்வொன்றுமே உண்மையை சொல்ல போனால் நீங்களேன், இந்த சொல்கிறாங்கல்ல இந்த 23ல் வந்து 11 வசனங்கள் ஒவ்வொன்றுமே 1 மணி நேரம் பேசலாம். அவ்வளோ அர்த்தங்கள் இதில் அடங்கியிருக்கு. ஆனால் நம்ம நேரத்தின் அருமை கருதி அதோட என்னென்னங்கிறத மட்டும் நம்ம சொல்லிடுவோம். அப்போ தமது அமானிதத்தையும் உடன்படிக்கையும் பேணுவார்கள். அம்மானிதங்கிறது நிறைய விஷயங்கள் தரலாம், அது வாக்குறுதியாகவும் இருக்கலாம். நம்மளை நம்பி ஒரு விஷயத்த சொல்லக்கூடியதும் அம்மானிதம் தான். நமக்கு ஒரு பொருளை தந்து அதை பாதுகாப்பாக வச்சுக்கோங்கிறது அம்மானிதம் தான். இந்த மாதிரி அதுலேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. உடன்படிக்கை, ஒப்பந்தம், வீடு கட்டுறோம், என்ன பண்ணுறோம், அவங்களுக்குள்ள ஒப்பந்தத்தை போடுறோம், காசு கேட்டால் உடன்படிக்கை இருக்கும், ஆனால் காசு கொடுக்க மாட்டாங்க. அண்ணன் தம்பிக்குள்ளே போடுவோம், அக்கா தங்கிக்குள்ளே போடுவோம். எந்த உடன்படிக்கையும் இப்போ என்ன பண்ண மாட்டிருக்கோம், கடைபிடிக்கிறது இல்லை. அதையும் கடைபிடிக்கணுங்கிறான். அப்போ 9வது வசனத்தில், மேலும் அவர்கள் தொழுகை பணிவை பேணுவார்கள், அதாவது தொழுகையை பேணி கொள்வார்கள். முதல்ல பார்த்தது தான் பணிவு. 2வது வசனமாக பார்த்தோம்ல, அது பணிவு. அதாவது அல்லாஹ்வுடைய இறையச்சம், நீ தான் என்னுடைய ரப்பு, நான் உன்னுடைய அடிமை, நீ என்னுடைய எஜமான் என்ற ஒரு பயபக்தியோடு தொழுறது. இங்கே வந்து அல்லாஹ் பேசுறது எதுனா பணிவு பேசலை, தொழுகையுடைய பேணுதலை பேசலாம். அந்த நேரம் ஊரியம், தொழுகைங்கிறது நேரம் குறிக்கப்பட்ட கடமைக்கான அந்த நேரத்தில் நேரத்தோடு தொழுகக்கூடிய, தொழுகையும் சரிவர செய்யக்கூடிய அந்த பேணுதலை பற்றி எல்லாம் பேசுகிறான். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? அல்லாஹ் வந்து 10வது 11வது வசனம் 23ல் 10வது 11வது வசனத்தில் பேசுகிறான். ஃபிரதோஸ் என்னும்
சொர்க்கத்திற்கு அவர்களே உரியவர்கள். அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். என்ன வாக்குறுதி என்றால் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அவ்வளவுதான். நம்ம பேசணும்ல, இவ்வளோடைய சாராம்சமே என்ன, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன, இவ்வளோ விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிட்டிங்கன்னா இது அம்பா உங்களுக்கு நிரந்தரம், இது அம்பா உங்களுக்கு ஃப்ரெதோஸ், நீ இதை தம்பா பண்ணணுங்கிறத ஒரு முக்மீனுக்கு எளிமையான முறையில் ரொம்ப ரொம்ப கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்த அல்லாஹ் சொல்லிட்டு இது அம்பா உங்களுக்கு பர்மனன்ட் நீங்கள் எடுத்துக்குவாங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், நமக்கு கொடுத்துட்டான். அப்போ வரக்கூடிய காலங்களில் இதை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல அடியாளாக இருக்கணும். அதே போல் நம்மளுடைய மனநிலையும் எப்படி இருக்கணும் சொல்றீங்களா, சொல்லிருங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله، أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على الصلاة، حي على الفلاح، حي على الفلاح. الله أكبر، الله أكبر، لا إله إلا الله. அப்போ இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய உரையுடைய சாராம்சம் என்னன்னா, எது நிரந்தரமானதோ எது நிரந்தரமற்றது என்ற ஒரு மனநிலையை நம்ம உருவாக்கி அதோட பயணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். நம்மளோட பயணங்கள் எல்லாமே ஜன்னா அந்த சொர்க்கத்தை சார்ந்து ஃபிர்தௌஸை சார்ந்து நம்ம பயணிக்கும் போது அதோடைய பயணங்கள் நம்ம உலகத்தை சார்ந்து அல்லாமல் மறுமை சார்ந்து ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏன்னா இதுங்கிறது ஒரு மனநிலை. இந்த உலகங்கிறது நம்ம அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கும்போது, அந்த வருஷங்களை நம்ம அப்படியே கடந்துட்டு இருக்கும்போது அதுதான் நிரந்தரமான விஷயம், இதுக்கு தான் நம்ம பயணிக்கங்கிற ஒரு மனநிலையை சைக்காலஜியாக உருவாகுது. அது அல்லாமல் நம்ம பேசியிருப்போம்ல அந்த உரைகள்லாம், அந்த உரையுடைய சாராம்சமே மறுமை சார்ந்தும் என்ன பண்ணணும், நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய தாட் ப்ராசஸும் இருக்கணுங்கிறது தான் உரையோட சாராம்சம். இன்ஷா வரக்கூடிய காலங்களில் இதெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல அடியாளாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.